வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோட் ரீல்ஸ். மாங்காய் ஊறுகாய் சூப்பராக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்கலாம். நான் இதில் ஆல்ரெடி தக்காளி ஊறுகாவும் ஆவக்காய் ஊறுகாவும் ரெசிபி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி ஒரு 6 கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கோம். இது எல்லாமே தோப்பில் கிடச்ச மாங்காய் தான். முதல்ல மாங்காய் எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போல் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மாங்காவை கையால் அதை நல்லா கழுவி அதுக்கப்புறமா நல்ல ஒரு சுத்தமான துணியில் இந்த மாதிரி ஈரமே இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் எதுலையாவது இருந்தாக்கா மாங்காய் ஊறுகாய் கெட்டு போயிடும், தாங்காது. இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியிலே வச்சாலும் பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சா கலர் லைட்டாக மாறும், ஃப்ரிட்ஜில் வச்சா சுத்தமாக கலரே மாறாது. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி மாங்காவை சுத்தமாக நம்ம துணி வச்சு தொடச்சி நல்லா ஆற விட்டுருங்க. அப்புறம் ஒரு அருவாமனை இல்லைனா கத்தி ஏதாவது வச்சு மாங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு யூஸ்வலாக மாங்காய் ஊறுகாய் போடும்போது இந்த மாதிரி அருவாமனையில் வெட்டி பழக்கம், அதனால் அருவாமனை யூஸ் பண்ணுறாங்க. மாங்காய் பீஸ் போடும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்னதாகவும் போட்டுக்கலாம், இல்லை பெருசாகவும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம் பீசஸை. சில பேர் கொட்டையோட கூட போடுவாங்க ஊறுகாய். நாங்கள் கொட்டை இல்லாமல் தான் போட்டிருக்கோம். கொட்டையோடு போடுறவங்களும் போடுவாங்க. கொட்டையோடு போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது கொட்டையோடு போடும்போது வெட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நமக்கு, அது மட்டும்தான். மற்றபடி டேஸ்ட் வைஸ் எல்லாம் ஒன்று தான். இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக 6 கிலோ ஒரே வாட்டி இப்போ நம்ம பண்ண போகிறோம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே 1 கிலோ மாங்காய் ஊறுகாய்க்கான மெஷர்மெண்ட். நீங்கள் போடுற ஊறுகாய்க்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஊறுகாய் போட ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஊறுகாய் ஜாடி எடுத்திருக்கோம். இது என்னோடய மாமியார் கொடுத்த ஜாடி தான். இது ரொம்ப ஒரு பழைய ஜாடி தான். ஆனால் இத்தனை வருஷமாக ரொம்ப பாதுகாப்பாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாங்காய் துண்டுகளை இந்த மாதிரி வெட்டி வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் உப்பு நீங்கள் சேர்க்க போகிறீங்க. இப்போ நான் 1 கிலோ மாங்காய்க்கான மெஷர்மெண்ட் தான் எல்லாமே நான் சொல்லிகிட்ருக்கேன். 1 கிலோ மாங்காய்க்கு 150 கிராம் உப்பு சேர்க்கலாம். நம்ம கல்லுப்பு தான் சேர்க்க போகிறோம். 6 கிலோ அப்படின்றபோது 6 கிலோக்கு எவ்வளோ உப்பு போடுவோமோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. முதல்ல உப்பு போட்டு அதுக்கப்புறமா மாங்காய், அதுக்கப்புறமா திரும்பி உப்பு, அதுக்கப்புறமா திரும்பி மாங்காய். இந்த மாதிரி உப்பு மாங்காய் அப்படின்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம். கடைசியாக இதை முடிஞ்சால் நீங்கள் குலுக்கி விட்டுக்கலாம். இல்லைனா ஒரு கரண்டி வச்சு கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை ஒரு செராமிக்கில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அலுமினியம், ஸ்டீல் அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இது உப்புன்றதுனால அது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஊறுகாயோட டேஸ்ட்டும் மாறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் நம்ம இப்போ சேர்த்தாச்சு. நம்ம மாங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி குலுக்கி விட்டாச்சு. இதை ஓவர் நைட் அப்படியே நம்ம விட போகிறோம். இது மேலே ஏதாவது துணியோ இல்லை ஏதாவது டவல் இல்லைன்னா பிளேட் வச்சு கூட நீங்கள் இதை மூடி வச்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் இந்த மாங்காய் ஊறுகாய் போடுறீங்கன்னா அன்றைக்கி நைட்டெல்லாம் அந்த ஊறுகாய் அப்படியே அந்த ஜாடியிலேயே விட்டுறணும். அந்த உப்பில் அந்த மாங்காயெல்லாம் நல்லா ஊறி வரணும். நம்ம ஊற வச்சுருக்க அந்த மாங்காவெல்லாம் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு தண்ணியே இல்லாமல் வெறும் மாங்காய் துண்டுகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாங்காய் பீசஸை மட்டும் ஏதாவது வடிகட்டி இல்லை ஜல்லடை ஏதாவது போட்டு மேலே வச்சுக்கோங்க. இந்த மாங்காய் ஒரு நாளெல்லாம் நம்ம வெயிலில் நல்லா காய வைக்க போகிறோம். நல்லா ஒட்டை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி எதுவுமே இருக்காது. உப்பு தண்ணி தான் இருந்தாலும் தண்ணி எதுவுமே இல்லாமல் மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வெட்டி வச்சுருக்க அந்த மாங்காய் துண்டெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு க்ளீனான ஒரு கிளாத்தோ இல்லை கீழே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஏதாவது போட்டு இந்த மாங்காய் பீசஸை மட்டும் இந்த மாதிரி நல்லா காய வைக்கணும். அன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக இந்த மாங்காய் பீசஸ் நல்லா வெயிலில் காஞ்சி நல்லா சுருங்கி வந்துடும். இந்த தண்ணியை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியுமே அன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக வெயிலில் தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த தண்ணியும் இந்த மாங்காயும் தனித்தனியாக வச்சு இந்த மாதிரி நல்லா அதை வெயிலில் காய விட போகிறோம். இன்றைக்கி காலையிலேருந்து காய வைக்கிறீங்கன்னா அன்றைக்கி சாயந்தரமே ஊறுகாய் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை முதல்ல ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது கல் உப்பு ஏதாவது ஒரு சிலது கரையாமல் இருக்கலாம், இல்லை ஏதாவது சின்ன சின்ன டஸ்ட் ஏதாவது இருக்கலாம், இல்லை மாங்காய் பீசஸ் கூட ஏதாவது இருக்கலாம்.
அதனால் வேண்டி இந்த நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை இப்போ தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த மாங்காயிலேருந்து வந்த தண்ணி வந்து ஊற்று தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த ஊற்று தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வந்து தனியாக ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இதையுமே வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சாச்சு. ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து நம்ம கொதிக்க வந்து விட போகிறோம். நல்லா வந்து கொதிக்கணும் இது. ஏன்னா இந்த கொதிக்க வச்ச தண்ணியுமே நம்ம வந்து இந்த மாங்காய் ஊறுகாயில் வந்து சேர்க்க போகிறோம். அதனால் வேண்டி இந்த தண்ணியை நல்லா வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு ஆற வச்சு நல்லா சூடாறினதுக்கப்புறமா தான் வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம ஊறுகாயில் வந்து சேர்க்கணும். இது நல்ல ஒரு அடிகனமான ஒரு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கிலோ ஊறுகாய்க்கு 250 ml வந்து எண்ணெய் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து நல்லெண்ணெய் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா செக்கிலேயே ஆட்டின நல்லெண்ணெய். அப்படின்னா நீங்கள் கடலெண்ணெயில் கூட நீங்கள் இதை வந்து தாளிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகணும். சூடானதுக்கப்புறமா வந்து இதில் கடுகெல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ 4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை வந்து 1 கிலோ மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கடுகெல்லாம் சேர்த்தாச்சு. கடுகு வந்து நல்லா வந்து பொரியணும். நல்லா உங்களுக்கு வந்து அது பொரிஞ்சு வந்தோன்னே எல்லா கடுகுமே வந்து உங்களுக்கு மேலே வந்து மிதக்கும். இப்போ அந்த மிதக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து கூல்டவுன் ஆக விட்டுறணும். நீங்கள் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் இதில் வந்து சேர்க்கவே கூடாது. இதை வந்து தீக்கவும் கூடாது. ஓரளவுக்கு வந்து பொரிஞ்ச உடனே எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து நல்ல கூல்டவுன் வந்து ஆக விட்டுறணும். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க இந்த எண்ணெய் இந்த கடுகெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூல்டவுன் ஆகிடுச்சு. இது வந்து நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் தான் இந்த பொடி எல்லாத்தையுமே சேர்க்கணும். இது கூடயே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தய பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. வெந்தயப்பொடி 1 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா இதை வந்து கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். 200 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகா பொடி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது மிளகா பொடி. இந்த மிளகா பொடி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மிளகா வந்து நல்லா வீட்லேயே வந்து அதை பொடி பண்ணி நல்லா கல்லில் போட்டு அரைச்சி நல்லா இதை வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பாங்க. நீங்கள் எல்லாம் மிஷினில் கூட கொடுத்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த மிளகா பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே வந்து நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த வித கட்டிகளுமே இருக்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க இந்த பொடிகளாகட்டும் இந்த மிளகா பொடி ஆகட்டும் சுத்தமாக கொஞ்சம் கூட ஒரு கட்டியே இருக்கக்கூடாது. கையும் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. இந்த மாங்காயெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. ஓரளவுக்கு அதில் இருக்க அந்த தண்ணியுமே நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி காஞ்சிருக்க மாங்காய் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஊறுகாய் வந்து 1 வருஷம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். நீங்கள் இது வெளியிலேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூன் ஆகட்டும் கரண்டி ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரையாகவே இருக்கணும். எதுலேயுமே வந்து தண்ணி படக்கூடாது. கொஞ்சம் தண்ணி பட்டால் கூட ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். நீங்கள் இதில் வந்து காய வச்சுருக்க இந்த மாங்காவெல்லாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிளகாத்தூள் அந்த எண்ணெயில் வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை பேட்சாக சேர்த்து கலர்னாலும் சரி, இல்லை மொத்தமாக போட்டுட்டு மாங்காவை கலர்னாலும் சரி, நல்லா வந்து நீங்கள் இதை வந்து கலரி விடணும். நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பேட்சாக போட்டு தான் நாங்கள் வந்து கலரணும். ஏன்னா இந்த மாங்காவெல்லாம் கீழே வந்து ஃபுல்லாக வந்து முங்கி இதை வந்து கலக்கி எடுக்கணும். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பண்ணுற ப்ராசஸில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி அந்த ஊறுகாய் வந்து பண்ணுறதுல வந்து தப்பே கிடையாது. நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊறுகாய் பண்ணதுக்கான பலன் உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா எல்லா சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம். எஸ்பெஷலி தயிர் சாதத்துக்கு இந்த ஊறுகாயெலாம் பயங்கர ஒரு அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷனே சொல்லலாம். இப்போ நம்ம ஊறுகாய் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் உப்பு காரம் ஏதாவது செக் பண்ணி 2 நாளைக்கு இதை வந்து வெயிலையே வச்சு நீங்கள் வந்து காய வைக்கணும். இது ஊற இது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடனே ஊறாது. 1 மாதம் வந்து தாராளமாக டைம் எடுக்கும் ஊறுறதுக்கு. ஆனால் வர்த் த டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதுவும் இந்த சம்மருக்கு மாங்காய் கிடச்சா கண்டிப்பாக இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து மறுநாள் காலையில் இந்த மாங்காய் ஊறுகாவை திருப்பி ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு இந்த டைமுக்கு உங்களுக்கு ஏதாவது உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தால் நீங்கள் இதை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இதை வெயிலில் வைக்கும்போது ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மேலே ஒரு தட்டோ இல்லை துணியோ வந்து கட்டி இதை வந்து நீங்கள் வெயிலில் வச்சுக்கலாம். இல்லை டஸ்ட் ஏதாவது படும். 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் நீங்கள் கஷ்டத்தை பார்க்காம இந்த ஊறுகாவை மட்டும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய். இது எல்லாருக்குமே ஃபேவரட் எங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.